ஆமா கொஞ்ச நேரம் நீ தூங்கு கொஞ்ச நேரம் நான் காவுல இல்ல கொஞ்ச நேரம் நீ காவுல போனா சரி மச்சான் நான் தூங்குறேன் நீ தூங்கு மச்சான் சரியா வாடா நடிக்கிறோம் அப்படியே என்ன பண்ண ஆண்டு வெட்டும் போதுமா ஏன் என்னாச்சு ஐயா சரி வாப்பா எவடி பின்னாடி ஒரு ஏக்கர் அண்ணன் வந்து சொல்லிட்டு இனிமே விட்டுப்பா ஒரு வரப்பு ஒண்ணா வெட்டாச்சு வீட்டுக்காரங்க எழுதி சாக வச்சப்பா 50000 ரூபாய் தான் அந்த இடத்துக்கு வேல்யூவே எத்தனை போட்டாங்க கோர்ட் கேஸ் இதுவரைக்கும் 5 லட்சம் ஆகிடுறாங்க பாபா ஏய் பா இது போனா போட்டோம் பா கைகளெல்லாம் நல்லா செக்கு வலி காட்டா
சித்தி மாப்பிள்ள சின்ன பையன். மேஸ்திரி வேலைக்கு போறதா மேஸ்திரி வேலைக்கு. ஒரு நாளைக்கு 2 மூட்டை கலவை தான் கலக்கணும். அதுக்கு போல கலந்தாலே 600 ரூபாய் கூலி. ஆமா. ஒரு நாளைக்கு 600 ரூபாய் கூலி. வெரி மேஸ்திரி இத்து மேல உன்ன அவர் 50 ரூபாய் கமிஷன் எடுத்துவாரு. ஆமா. இல்லனா நோன் சரியா? காஞ்சிபுரம் ஹாஸ்பிடல் போ. போட்டு உள்ள அனுப்பிடுறேன். அது போடா. ஏய் அது சரி பண்ணடா. சரி பண்ணடா. நீ மாட்டா. அப்படி இருக்கும்போது என்னுடைய தங்கையாகப்பட்டவள் அந்த தனிமையாக அமர்ந்து கொண்டிருக்கும் போது அவள் கையில் இருக்கக்கூடிய முத்தாரத்தை ஒரு கல்வன் கடமாடிட்டான். அவனை கைது செய்து கொண்டு அப்பா இவன் தான் கல்வன். அந்திய வேலை முடிந்து பொழுதோ புறந்தது. அமர்நாடு செல்கின்றேன். என் மனைவி சாந்தி ஆயிட்டு வரப்பா. நீ சென்று வாடா. மன்னா என் நாடு கலிங்க நாடு. காலம் இருக்கிறது. எங்க நாட்டிலே பஞ்சமாக இருக்கிறது. சாப்பாட்டு வழி இல்லை. மழை கிடையாது. நேராக வந்து நாட்டுக்கு வந்தவர்களே தலைமுறையிலே பெண்ணானவள் அப்படி உரை கொண்டிருந்தார். பஞ்சத்தால் வாடி கிடக்கிறேன். நாட்டு மக்கள் பசு பட்டிருப்பாங்க. நேராக என்ன சந்தித்து மன்னா நாடு பஞ்சத்தால் வாடி கிடைக்கும். உதவி செய்கள் மன்னா என்றால் உனக்கு நான் தாராளமாக உதவி செய்திருப்பேன். இந்த முத்தாட்டை கலைவாரி அப்படியா
அதெல்லாம் கல்வனுக்கு என்ன தண்டனை? என்ன தண்டனை? தூக்குதண்டனை விதித்து விட்டேனம்மா. அப்படியா? இருந்தாலும் இது தகுந்தவே நான் சொல்றேன். அவர் கேட்க சொல்றேன். நீங்களே வரக்கூடாது. நீ வரக்கூடாது. அப்பா, அப்பா, நம்முடைய மாந்தோப்பு இருக்கிறது. நம்முடைய நாட்டில் மாந்தோப்பு இருந்தாலும் சர்வ ஜாகிரதை காவல் இருந்தாலும் அண்ணாடு ஒரு மாங்கலை திருடு போய் தேடு போடுமா? அதுக்கு யாரு காவல் வைத்தா? நானு பாசாவையும் பொண்டாட்டி பூமாவை காவலச்சா மாங்க பறிச்சுட்டு அவளை போட்டுருக்கமா? அப்படியே பைக் வச்சு போங்க. மல்கோவா கிலோ 100, நாலப்பாடு கிலோ 150, ஒட்டுமாவா கிலோ 50. அவளை போட்டுருக்கமா? அப்பா, இதுக்கு அப்புறம் நம்முடைய நாட்டு திருடு போக கூடாது. நம்முடைய மாந்தோப்பு திருடு போக கூடாதுன்னா இதுக்கு ஒரே வழிதான்ப்பா. என்ன வழி தெரியுமா? நம்முடைய நாட்டில் தளபதி பதவி காலியாக தான் இருக்கிறது. அந்த பதவி கொடுத்தால் என்ன? திருநங்கிட்டே தாய் உதா திருடு போகுமா? அப்படியே நீங்க தளபதியார் பதவி போட்டு கொடுத்தாலும் நாட்டு மக்கள் என்ன பேசுறாங்க? திருநங்கையா திருச்சி மகனே வருகிறார். திருச்சி இளவரசி வருகிறார். போயிட்டு கம்பெனி அவன் அனுப்புறாங்கடா. டேய் அப்பா, என்னப்பா? பதவி கொடுத்தாங்க. ஆமாப்பா. சரி, உங்க விருப்பமா ஏன் விருப்பமா? கொண்டு வாடா மாலைய. நாட்டு மக்களை காப்பாற்ற தளபதி பலிங்க. எப்பொழுதுமே ஒரு சொல்கிறேன், பதவி வரும்போது பணி வர கற்றுக்கொள். இன்னைக்கு நம்மளுக்கு பதவி வந்து தலைகின்னு ஆடக்கூடாது. ஆடி ஆட்டி அடிக்காதுன்னு ஒரு நாள் கால் நிற்காதுங்கிறது எப்பவுமே சந்தோஷமா இருக்கு. நான் மாந்தோப்பு போறேன். நான் மாந்தோப்பு போறேன். உம்மாடா தரங்கடா. கட்டுப்பாடு நீதி தவறாமல் நேர்மை வழுவாமல் இந்த முறையாக இந்த பதவியை இப்படிதான் இருக்க வேண்டும். கடமை சரியாக இருக்க வேண்டும். தவறியாதா? என் தாய் ஒரு நாள் கடமை தவறிவிட்டால் தூக்குதண்டனை விதித்து விடு. டேய் வார்த்தையடா இந்நாட்டு மன்னல் இத பார்த்து என்ன கேள்வி கேட்டா தூக்கு தண்டனை கொடுத்தான் இதெல்லாம் அவனே ஊமையை வந்தா ஏய் மன்னனா மன்னன் மதிகட்ட மன்னன் முட்டாள் மன்னன் கல்லாடு மன்னன் விளட்டு மன்னன் சங்கரை மன்னன் நேரங்கால பார்த்து அப்படியே அவனை சதா அவன் செய்ய இங்குதான் சிந்திக்க வேண்டும் ஒரே ஒரு கல்லி இருப்பது போல
நாட்டு இளவரசி பேர் என்ன? நளினா. இப்ப எங்க போறாங்க? மாந்தோப்பு. அந்த மாந்தோப்பு எங்க? அந்த மாந்தோப்பு எங்க இருக்கு? அவுத்துப்பா. வாங்க, மாந்தோப்பு எங்க இருக்கு? சொல்லு. நேரா போய் லெஃப்ட் லெஃப்ட் ரைட். சவால் போடாத. சொல்லு. எங்க? நேரா போய் லெஃப்ட் லெஃப்ட் எடுத்து ரைட் ரைட். ரைட் எடுத்து லெஃப்ட் லெஃப்ட். பெரிய ஆறு வரும். ஆறு. ஆத்துல இறங்காதே. பெரிய முகலகுது. ஏ பாபாலே. ஆத்து நடுவுல இருக்கிற இந்த வழியாத்தா சாத்தூர் டேம்ல இருந்து முதல்ல தப்பிச்சு வந்துருக்குது மேரி. அப்படியா? நீ போய் ஆத்துல கால வச்சு சொன்னேன்னா புடிச்சு முன்ன நாங்க என்ன பண்ணுவோம்? அதானே? சொல்லு. அப்படியே நான் இப்ப லெஃப்ட் லெஃப்டாக்கா அழகான மாந்தோப்புங்க. மாந்தோப்பா. ஆமா. இப்பதான் புறப்படுங்க. பக்கத்தில் பகுத்தோப்பு, அது பக்கத்தில் இருப்பது மாந்தோப்பு. சந்திக்கிறேன். அங்குதான் இருக்க வேண்டும். இந்நாட்டு இளவரசி இப்போது புறப்படுகிறேன். சந்திக்கிறேன்.
அப்படி இருக்கும்போது நீங்க தான் அமர வேண்டும். நீங்க அமருங்க. அப்படியா நீ நாட்டுக்கு நான் சொல்றேன் அவருக்கு நீங்க அமருங்க. காரிலே நல்லா இருக்கீங்க மேலே மேலே சாப்பிடுறீங்களா இத மறக்காதே அந்த குரு மாத்திர போறீங்களா ஆண்டவன் கலைவாணி புண்ணியத்தில் எந்த நோயும் கிடையாது. நல்லா இருக்கீங்க. ஏங்க இருந்தாலும் எப்பொழுது மாந்தத்துல ஒரு பாத்தீங்களோ அப்பொழுது சாகாயில்லைங்க ஆமா ஒரு வேகம், ஒரு துடிப்பு, ஒரு ஆர்வம் இருக்குதான் தெரியும். என்ன காரணம்? ஏங்க நீதி மன்னரே ஒரு பாத்தீங்களோ அப்பொழுது மனசை ஒன்று பறி கொடுத்துட்டேன் நியாயம்தானா? நீதியாகுமா? நேர்மையாகுமா? யார் நீங்கள்? இதுதான் தேவன் நீங்கள். அப்படி இருக்கும்போது நான் யார்? சாதாரண நாட்டின் தளபதி. உனக்கு எனக்கு ஒத்துட்டு வருமா? ஒத்துட்டு வராது. எனக்காக அரசாங்கம் எதிர்பார்ப்பு கீழே வைக்கிறேன். ஏங்க இல்லைங்க என்ன கருத்துட்டா சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் என்னுடைய அத்தை மகன் அமரன் அவரை திருமணம் செய்து கொள்ள தந்தை சொன்னாங்க அவரை திருமணம் செய்ய எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது நீங்க மண்டத்து அவளை போட்டு பார்த்தீங்களோ நான் வாழ்ந்தால் உண்டோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா மேலே ஆடை இருக்கிறது. அது தெரிகிறது உடைய அதோட என்ன காதலிக்கிறேன். I love you. ஆமா அது போகட்டும். காதலிக்க வேண்டும் என்றால் என்னது என்ன தெரியுமா? சொல்லுங்க வாழ்க்கை வாழ்வதற்கு இன்பமும் துன்பமும் கொண்ட ஒரு மாதிரி. அப்படியா இன்பம் வரும்போது விரும்பாம கூடாது. கூடவே கூடாது துன்பம் வரும்போது மனம் சோரவும் கூடாது. ஆமா பெரும்பாகமாக இருக்கிறேன் என்று ஒரு சத்தியம். இவ்வளவுதானா ஏங்க எந்த ஒரு இன்பம் துன்பம் வந்தாலும் சரி உன்னோட இருப்பே உன்னை விட்டு பிரிய மாட்டேன் இதுவே அப்படியா உண்மைதான் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். ஆமா தமிழ் கொடுத்தாரு. அதை அந்த இன்பத்தை அனுபவிக்க எப்படி
நான் தான் வருவேன். நான் தான் வருவேன். இருவரும் வர வேண்டும். ஆமா.